ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல். தொடர்கதை பாகம் 18. ஏன் இந்த வெறுப்பு? இதையெல்லாம் யாரிடம் சொல்வது? விழுந்த போதையா இருந்திருந்து இந்நேரம் பார்த்து இங்கே என்று எப்படி வந்தான்? அடிபட்டு விட்டதா என்று கவலையுடன் கேட்டபடி அவள் எழுவதற்கு உதவி செய்த நித்யாவிடம் இல்லை இல்லை என்று முணுமுணுத்தபடி அவசரமாக எழுந்தாள். அவள் கையை பற்றி வலிக்குதா ஆண்டி என்று பரிவாக மொழிந்த சிறுவனிடம் பதில் சொல்ல முடியாமல் கண்களில் நீர் தழும்ப தலையசைத்து வைத்தாள். இரத்தமேன சிவந்த முகத்தை மறைத்தபடி அவசரமாக வெளியே செல்ல முயன்றாள். ஆனால் அவ்வளவு எளிதாய் அவளை தப்ப விடுவதாக இல்லை அபிதா. நில், பட்டென்று போட்டு உடைத்துவிட்டு ஓடிப்போய்விட்டாள். சுத்தம் செய்வது யார் என்று முழங்கினாள். சரி சரி விடு அபிதா என்றான் சத்யன். எதை விடுவது? இவள் இப்படியே போட்டுவிட்டு போகட்டும், சிவக்கண்ணு அதில் மிதித்து காயம்பட்டு கொள்ளட்டும் என்கிறீர்களா என்றாள் அபிதா ஆத்திரத்துடன். உதட்டை கடித்து கொண்டு நெருங்கி கிடந்த பீங்கான் துண்டுகளை அள்ள குளிந்தாள் மதுரா. பொறுமை இழந்த ஒரு மூச்சுடன் சட்டென அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான் சத்யன். முட்டாள், என்ன செய்வதாக நினைப்பு? இன்னும் கையை வேறு வெட்டி கொள்ள வேண்டுமா? போய் சந்திரம்மாவிடம் விஷயத்தை சொல்லி வேண்டிய உபகாரங்களோடு வந்து இதை சுத்தம் செய்ய சொல். போ, முதலில் ரொட்டியிடம் கேட்டு ஏதாவது மருந்து வாங்கி அடிப்பட்ட இடத்தில் போடு போ என்றான் அதட்டலாக. குளிந்த தலை நிமிராமல் விட்டால் போதும் என்ற உணர்வுடன் வேகமாய் ஓட்டமும் நடைமுமாக அங்கிருந்து அகன்றாள் மதுரா. சத்யன் சொன்னது போல சந்திரமாவை அனுப்பிவிட்டு அவசரமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். ஒரு சின்ன சந்தோஷம். அது கூட கடவுளுக்கு பொறுக்கவில்லையா? இவ்வளவு பிற தண்டனை கொடுக்க வேண்டுமா? சிவாவும் நித்யாவும் அவளை பற்றி என்ன நினைப்பார்கள்? சத்யனை பற்றியே கேட்கவே வேண்டாம். அதிலும் அபிதா சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு அடியோடு வெறுத்து போயிருக்குமே. அவளுக்கும் தான் என்னவென்னெல்லாம் சொல்லிவிட்டாள். குடிகாரி என்று வார்த்தையால் சொல்லவில்லை, அவ்வளவுதான். சும்மா சும்மா பாரில் போய் நிற்பதாக சொன்னாயே. அவளே சொல்லி அனுப்பியதால் ஒரே ஒரு தடவை பெல் கேப்டலை அழைக்க சென்றது தவிர மதுரா அங்கே போனதே கிடையாதே. என்ன அநியாயமாய் பழி சுமத்துகிறாள். ஆனால் தனக்கும் தான் ஏன் நடையில் நிதானம் தவறி போக வேண்டும்? கண்ணீர் பெருகியபடி குப்புற கிடந்த மதுரா சட்டென எழுந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு நடையில் நிதானம் தவறவில்லை. காலை எதுவோ இடறிற்று. ஆனால் இடறுவதற்கு அங்கே எதுவுமே இல்லையே. சட்டென மதுராவுக்கு எல்லாம் புரிந்து போயிற்று. டீ, அதுவும் ஸ்பெஷல் டீ கொண்டு வர சொன்னதும் முன்னாலே சென்று வசதியாக வாயில் அருகே அமர்ந்து கொண்டதும் வெளியே தெரியாமல் கால் இடறிவிட்டதும் குடிகாரி என்று குறும்பு காட்டி பேசுவதும் எவ்வளவு சமர்த்தியமாய் இந்த அபிதா சூழ்ச்சி செய்திருக்கிறாள். ஏன் இந்த வெறுப்பு? ஒரு சின்ன பையனுக்கும் அவனுடைய அத்தைக்கும் இவளிடம் அன்பு காட்டுவது கூட பொறுக்கவில்லையே. இதையெல்லாம் யாரிடம் சொல்வது? சொன்னால்தான் யாரும் நம்புவார்களா? முக்கியமாக சத்யன். ஒரு வழியாக முயன்று சென்று அவனிடம் சொன்னால் ஓர் எழுத்து கூட நம்ப மாட்டான். மீண்டும் பொங்கிக் கொண்டு வந்தது அழுகை. ஆனால் பாரம் தீர அழக்கூட முடியாமல் அன்று செய்வதாக ஒத்துக்கொண்டிருந்த அதிகப்படியா வேலை அழைத்தது. முகத்தை கழுவி அழுதது தெரியாமல் லேசாக பவுடர் போட்டு சீர் செய்து
செய்து கொண்டு சென்றாள். ஆனால் அன்றைய கணக்கில் இன்னும் ஓர் அதிர்ச்சி காத்திருந்ததை அப்பொழுது அவள் அறியவில்லை. திரும்பவும் ரெட்டியிடம் சென்று ரிப்போர்ட் செய்துவிட்டு மாலை வேலைகளைத் தொடங்கினாள். மேல் தாளத்தில் ஓர் அறை காலியாயிற்று. உடனடியாக வேறு ஆள் வருவதாக செல்லவும் உரைகளையும் விரிப்புகளையும் மாற்றுவதற்காக அவசரமாக சென்றாள். வழியில் வந்து கொண்டிருந்த சத்யனை எதிர்கொள்ளும்படி ஆயிற்று. ஒரு நிமிடம் என்று நிறுத்தினான் அவன். அவளுடைய அலங்காரத்தை யோசனையுடன் பார்த்துவிட்டு மறுத்து போட்டுக்கொண்டாயா என்று வினாவினான். அவனை இந்த நிலையில் இங்கே பார்க்கும்படி ஆயிற்று. மதுராவின் ஏப்பரனையும் கையில் இருந்த அழுக்கு துணிகளையும் கண்டு வினோதனும் பிரமித்துதான் போய்விட்டான். என்னவோ பெரிய வேலைக்கு போவதாக சொன்னவள் அழுக்கு துணி மூட்டையுடன் வெயிட்டராக நின்றால் வியப்பாய்தான் இருக்கும். ஆனால் உலகம் இவ்வளவு சின்னதாக இருந்தது. அவன் அங்கே சந்திக்க நேர்ந்ததுதான் அநியாயமாய் தோன்றியது அவளுக்கு. அப்போதைக்கு விலகி போய்விடவும் வழி இல்லாமல் அவன் வயலிலே சிலையாய் நின்றிருந்தான். சாமான்களை வைத்துவிட்டு திரும்பிய சுதீரனின் முன்னிலையில் அவன் ஏதேனும் சொல்லிவிடக்கூடாதே என்ற பயம் வேறு அவளை ஊன்றிற்று. நீங்கள் வருமுன் மாற்றி முடிக்க முடியாமல் போயிற்று. வந்து மன்னித்து கொள்ளுங்கள் சார் என்றால் கண்களால் கெஞ்சியபடி. வினோதன் சிலைக்கும் மெல்ல உயிர் வந்தது. ஓகே, பரவாயில்லை. அதனால் என்ன? பரவாயில்லை என்று தானும் ஒருவாறு கூட்டி முழுகி முடித்தான். ஆனால் அவள் வெளியே சொல்ல முயலவும் ஒரு நிமிடம் சென்று தடுத்து நிறுத்தினான். சுதீரனும் சேர்ந்து திரும்பவும் வந்து சலவைக்கு துணிகள் இருக்கின்றன, அதனால் திரும்ப வர முடியுமா என்றான் அவளை பார்த்து. மறுக்காமல் இயலாமல் வருகிறேன் சார் என்றாள் மதுரா. இப்பொழுது ஒரு டின்னருக்கு போக வேண்டும். ஒரு 10 மணிக்கு வருகிறாயா என்றான் வினோதன். பெல்பாய் கண்களை விரித்து சுவாரஸ்யத்துடன் கவனிப்பதைக் கண்டதும் மதுராவின் மனம் மேலும் சோர்ந்தது. வெளியே காட்டிக்கொள்ளாமல் இரவில் சலவை அறையில் வேலை நடப்பது இல்லை சார். என் டியூட்டி நேரம் முடிந்துவிடும். அதனால் காலையில் வருகிறேன் என்றாள் உணர்ச்சியற்ற குரலில் மதுரா. அவனும் தன் தவறை உணர்ந்தவன் போல ஓகே காலையிலே வா. டின்னருக்கு அணிந்து செல்ல வேண்டிய துணிகளையும் சேர்த்து நாளையே தந்து விடுகிறேன். என்னப்பா பெல்பாய், இந்தா என்று சுதீரனிடம் டிப்ஸாக ஓர் 5 ரூபாயாக நீட்டினான். அப்போதைக்கு விடுபட்ட உணர்வுடன் அவசரமாக வெளியேறினாள் மதுரா. ஆனால் அன்றைய சோதனைகள் அப்போதும் தீர்வில்லை. லாபியில் சத்யன் நின்று காத்து கொண்டு இருந்தான். அவளுடைய முக சிவப்பையும் வேகமாக மூச்சுகளையும் சில கணங்கள் கவனித்துவிட்டு மருந்து போடவில்லையாமே ஏன் என்று ஓர் வருத்தத்துடன் விசாரித்தான். என்ன மருந்து? ஏன் என்று ஒரு கணம் விழித்தாள் மதுரா. உடனே நினைவு வர காயம் ஒன்றுமில்லை என்று சமாளித்தாள். ரெட்டியிடம் திரும்பிய சத்யன், இவளை சிக் ரூமுக்கு அனுப்புங்கள். ரெட்டி, வேலை முடித்து அனுப்பிவிடுங்கள். ஏன் இந்நேரம்? இவள் வேலை முடிந்திருக்க வேண்டுமே, ஏன் அனுப்பவில்லை என்று அவரிடம் வினாவினான். அவளாகத்தான் எக்ஸ்ட்ரா வேலை செய்வதாக சொன்னாள் என்று தன் மேல் குற்றமின்றி பார்த்து கொண்டார் ரெட்டி. உணர்ச்சியற்ற பார்வை மீண்டும் அவளை தாக்கி திரும்ப சரிதான், ஆனால் இப்பொழுது அனுப்பிவிடுங்கள். முதலில் சிக் ரூமுக்கு என்று முடித்து விட்டு போனான் சத்யன். நோயாளிகள் அறைக்கு சென்று ஒரு ஏடிஎஸ் ஏற்றிக்கொண்டு திரும்பினாள் மதுரா. மறுநாள் காலையில் வினோதனிடம் என்ன சொல்வது?
கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே கதை கண்டினியூவாக தொடர்கதையாக போடுற ரொம்ப நல்லா இருக்குது. போக போக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.